ஹை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான வீடியோவில் வந்திருக்கோம். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மகிட்ட கேட்குறது, சார் நான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் 2 இயர்ஸ் கோர்ஸ் டிப்ளமோவோ, டிகிரியோ நான் முடிச்சிட்டேன்னா, எனக்கு சம்பளம் எவ்வளோ சார் குடுப்பாங்க ஸ்டார்ட்டிங்கு? ஒரு ரூ. 50,000 குடுப்பாங்களா? ரூ. 40,000 குடுப்பாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு டவுட் கேட்குறாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம். முதல் விஷயம் தெரிஞ்சுக்கிங்க. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நீங்கள் ஒரு 2 இயர்ஸோ, 3 இயர்ஸோ முடிக்கிறீங்க அப்படின்னா, பேசிக்காக ட்ரைனிங் பீரியடில் உங்களுக்கு ரூ. 8,000லேருந்து ஒரு ரூ. 12,000 வரைக்கும் ஸ்டைஃபண்ட் கொடுப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஜாப் ட்ரைனிங் போகிறீங்க அப்படின்னா, குறைஞ்சபட்சம் ஒரு ரூ. 15,000லேருந்து ரூ. 18,000 பிராண்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சேலரி வந்து இப்படி தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. நீங்கள் அதில் போய் ஒரு வருஷமோ 2 வருஷமோ நீங்கள் வந்து ஒரு ஸ்டாஃபாக நீங்கள் கன்வெர்ட் ஆகிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுறப்போ தான் உங்களுக்கு சேலரி ஏறும். அதே நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்தளவு உங்களுக்கு பேசிக்காக ஒரு 25,000-30,000 கிட்ட உங்களுக்கு சேலரி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக ரெஸ்டாரண்ட்டில் கொஞ்சம் சேலரி அதிகமாக இருக்கும். அதே நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியல் கேட்டரிங் போகிறீங்கன்னா, அங்கேயும் கொஞ்சம் சேலரி அதிகமாக இருக்கும். ஸ்டார் ஹோட்டல்ஸ் போகிறப்போ உங்களுக்கு சேலரி இப்படி தான் உங்களுக்கு வந்து பேசிக்காக கொடுப்பாங்க. ஓகேவா? 2வது வந்து, சார் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடித்த உடனே எனக்கு வந்து லேக்ஸ் கணக்கில் சேலரி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நிறைய பேர். அது கிடையாது. ஏன்னா நிறைய யூடியூப்பில் வந்து ஆட்ஸ் வந்து நிறைய காலேஜில் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து முடித்த உடனே நீங்கள் அப்ராட்லாம் போனீங்கன்னா 4,00,000 5,00,000 சேலரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அப்ராட் போனால் உங்களுக்கு 3 லேக்ஸ் 4 லேக்ஸ் சேலரி கிடைக்கும். அது தப்பான விஷயம் கிடையாது. தப்பான தகவல் இல்லை, உண்மையான தகவல் தான். பட் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த சேலரி கொடுப்பாங்க. உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது, நீங்கள் ஒரு கோர்ஸ் முடிச்சு ஒரு 3 வருஷம் தான் ஆகுது, 2 வருஷம் தான் ஆகுது, ஃப்ரெஷரு, கொஞ்சம் தான் வேலை தெரியும், ஒரு 10% தான் இண்டஸ்ட்ரி பற்றி தெரியும் அப்படின்றப்போ கண்டிப்பாக அவ்வளோ சேலரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஓகேவா? உங்களுக்கு தெரிஞ்ச ரெஸ்டாரண்ட்ஸ் நீங்கள் அப்ராடு போகிறப்போ கண்டிப்பாக கிடைக்கும். பட் வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வேலை தேடி போகிறப்போ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. அதனால நீங்கள் ட்ரைனிங் பண்ணுற பீரியடோ, நீங்கள் ஜாப் ட்ரைனிங்களோ வேலை எவ்வளோ சீக்கிரம் கற்றுக்க முடியுமோ கற்றுக்குங்க. ஓகேவா? ஏன்னா பசங்க பண்ணுற தப்பு என்னென்னா, ட்ரைனிங் 6 மந்த்து கொடுக்குறாங்க, இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த 6 மந்த் ட்ரைனிங் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கரெக்டாக வர்றது கிடையாது. 6 மந்த் ட்ரைனிங்ன்றது 2 மாதம் செய்கிறது ஓடி வந்துடுது. அதனால் ட்ரைனிங் பீரியட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா சேலரி ஷார்ட் டைமில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, பாய்.